ஒரு நாள் ராத்திரி அம்மா கிட்ட போய் வேண்டாம், அம்மா தினமும் தூங்குறதே ரொம்ப நேரம் ஆயிடுது, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, நாளைக்கு காலையில எழுந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை காலதாமதமா எழுந்திருச்சிடணும்னு பயமா இருக்கு, காலதாமதமாக எழுந்தால் எப்படி உனக்கு நைவேத்தியம் சமைத்து நான் கொண்டு வந்து படையல் செய்வது, அதனால நான் தூங்குறேன், ஒருவேளை உன் பிள்ளை அசந்து தூங்கிட்டேன்னா என்னுடைய அயற்சி அந்த அயர்ந்து தூங்கக்கூடிய அந்த தூக்கத்துல இருந்து என்னை எழுப்பி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறேன். இன்னைக்கு நம்மளும் தான் எழுந்திருக்கிறது கொண்டு வச்சுட்டு தூங்குறோமே, அதுக்கு பேர் என்ன? அதேதான். என்னைக்காவது அதை அடிச்ச நேரத்துக்கு எந்திரிச்சிருக்கோமா? அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் தூங்கி படுத்து, இதுதான் எப்பயும் நடக்குது. ஒரு பொழுது வச்ச நேரத்துக்கு எழுந்திரிச்சதே இல்லை. அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன வேணும்னா ரொம்ப தூரத்துல வச்சிடணும், அதை சத்தமா கேட்கற மாதிரி எந்திரிச்சு போய் அதை அமர்த்துறதுக்குள்ள தூக்கம் கெட்டு போயிடும். அப்படி அன்னை பராசக்தி மீனாட்சி ஸ்ரீனிவாசர் தூங்கிடுறாரு. அதிகாலையில எழுந்திருக்கணும் அவர் நைவேத்தியம் செய்வதற்காக. ஆனா எழுந்திருக்கல, விடிஞ்சிருது, நல்லா எழுந்து பாக்குறாரு, நல்லா விடிந்து ஆக பொழுது வந்துருது. பார்த்தாரு, நல்ல இவ்வளவு விடிஞ்சு வச்சேன், நாம நைவேத்தியம் சுவாமிக்கு செய்யலையே, அம்பாள் வந்து படையல் போடணுமே அம்பாளுக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே அவருக்கு பதட்டம். இன்னைக்கு நாம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எழுந்திருக்கணும்னு நினைச்சு எழுந்திருக்க முடியலன்னா நமக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். பார்த்தாரு, என்னடான்னு அம்பாளை தேடி அவருடைய சன்னதிக்கு ஓடுற. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பரபரப்பு. என்ன அப்படின்னா, அன்னை மீனாட்சியுடைய மூக்குல இருந்த மூக்குத்தி, மாணிக்க மூக்குத்திய காணோம். மன்னர்கள்ல இருந்து எல்லாரும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க, மூக்குத்தி எங்க காணாம போயிடுச்சேன்னு. ஒவ்வொரு அர்ச்சகர்களாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவங்கள வந்து சோதிக்கிறாங்க, சோதனை பண்ணி பாக்குறாங்க, கிடைக்கல. பார்த்தாங்க, எல்லாருமே இங்க வந்தாச்சு, ஒரே ஒருவர் மட்டும்தான் வரவில்லை, அவர் தான் ஸ்ரீனிவாசர். வாங்க அவரை போய் நம்ம சோதிப்போம், அவர்கிட்ட விசாரிப்போம் அப்படின்னு மன்னரோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் கிளம்புறாங்க. அங்க ஒரு அசரீரி ஒலித்து, என்ன ஒலித்தது? யாரும் சென்று மடப்பள்ளியில தேட வேண்டாம் மாணிக்க முகுத்திய, வெளியில தேட வேண்டாம் மாணிக்க முகுத்திய, நேரா மடப்பள்ளிக்கு போங்க, அங்க இருக்கும் என்னுடைய மூக்குத்தி என்று அசரீரி ஒலித்தது. பார்த்தார்கள், எல்லோரும் சேர்ந்து போய் சமையல் அறையில கோயிலுக்குள்ள இருந்த மடப்பள்ளியில பார்த்தாங்க, அன்னை மீனாட்சியுடைய மூக்குத்தி உள்ளே இருந்து. என்னன்னு பார்த்தா, ஸ்ரீனிவாசர் தூங்கிட்டாரு இல்லையா, தூங்குனவர் வந்து அயர்ந்து தூங்குறாரு, அவருக்கு உடல் சோர்வாக இருக்குன்னு அம்பாலே எழுந்து வந்து சீக்கிரமாக நைவேத்தியம்லாம் சமைக்கணுமேனு அவளே சமையல் பெண்ணாக மாறி சமையல் தான் முடிச்சுட்டா. அப்படி சமைக்கும் பொழுது வெளிச்சம்பத்துல ஒளி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் மாணிக்க மூக்குத்தியை அங்கே சமையலறையிலே கலட்டி வைத்த அம்பாள் அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. மறந்து வச்சுட்டு வந்தாங்க, வேணுனே தான் வச்சுட்டு வந்தாங்க. ஸ்ரீனிவாசருடைய பெருமை உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. அப்படி அன்று வடப்பள்ளியிலே பணிபுரியக்கூடிய ஸ்ரீனிவாசருக்காக இறங்கி வந்து சமையல் செய்யக்கூடிய பெண்ணாக மாறி சமைத்து, ஆமா அப்படி எல்லா அற்புதங்களை நிகழ்த்தியவள் யாருன்னா அன்னை பராசக்தி மீனாட்சி. அவளையும் வழங்கியாச்சு. அவளுடைய சக்தியினுடைய அரவணைப்பால் 6 முகங்களும் ஒருமுகமாக இணைக்கப்பட்ட முருகன் சண்முகன் என்ற பெயர் பெற்றான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு பொறிகளாக தோன்றியவன் முருகப்பெருமாள். முருகன் என்ற தெய்வம் தோன்றியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எப்ப வெயில் அதிகமா இருக்கோ அப்பனா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். ஒரு மாசமா வெயிலாவே இருக்கே அப்படின்னா கொஞ்ச நாள்ல மழை பெய்யும். ஆமா, வெயில தாங்கிக்கிறோம், கொஞ்சம் மழையை தாங்க முடியுதா? நல்லதை எப்பயுமே தாங்க முடியாது. அது மாதிரி எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாக இருக்கும், நமக்கே வாழ்க்கையில ரொம்ப துன்பம் அதிகமா இருந்தா என்ன நினைக்கணும்? இந்த துன்பத்துக்கு பின்பு ஏதோ ஒரு இன்பம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கணும். இல்ல துன்பமாவே இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? அப்படியே வாழ பழகிடணும் வழி. அப்படி முருகப்பெருமான் அவதரித்தது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. சூரபதுமன் என்ற கொடிய அரக்கன். ஆமா, கொடிய அரக்கன்னா அவங்கிட்ட இருந்த குணம் சரியில்லை. நல்லா தான் சாமி கும்பிடுவான், நல்லா தான் இருந்தான். கூட ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தன்னுடைய தம்பி, அவனுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருந்தா, பேரு அஜமுகின்னு பேரு. அஜம்னா ஆடு, முகினா முகம். அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சா? ஆட்டு முகம். ஒரு அழகான பெண்ணுக்கு முகம் ஆடா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆட்டு முகம் கொண்ட பெண்ணு, அதனால அஜமுகின்னு பேரு. இங்க அஜமுகி, அங்க சூர்பனகை ராமாயணத்துல. ஆமா, அது இருக்கட்டும். ஆக இங்க அஜமுகின்ற பெண்ணு ஆக இருந்து கொண்டு இப்பேற்பட்ட சூரபதுமன் ஒரு வீர மகேந்திரபுரி என்ற தீவை உருவாக்கி தேவாதி தேவர்களாம் இம்சித்து எல்லாத்தையும் கொண்டு போய் அடிமையாகி வச்சுக்கிட்டான். ஏன், என்ன காரணம்? அவனுக்கு மனசுக்குள்ள நான் தான் எண்ணம், தான் என்ற அகம்பாவம், என்னால் தான் முடியும் என்ற ஆணவம். அந்த ஆணவம் இன்னைக்கு எல்லார் மனசுலயுமே இருக்கு, இல்லாதவங்களே கிடையாது. எல்லாருமே பொதுவா நினைக்கிறோம், சொல்றோம், ஊரை நிறைய சொல்லியே காட்டிடுவார். நான் இல்லைன்னு வைங்களேன், அங்க எதுவுமே நடக்காது. நான் இல்லாட்டியே அந்த கோயில் திருவிழா நடத்திருக்க முடியுமா? நான் இல்லாட்டியே அந்த கும்பாபிஷேகத்தை நடத்திருக்க முடியுமா? நான் இல்லைன்னா அந்த நாடகத்தை நடத்திருக்க முடியுமா? நான் யாரு தெரியுமா? நீ யாரு? செத்தா போனோம், இது கடையில நான் அப்படி, நான் இப்படி, நான் அது, அந்த மாதிரியான எண்ணங்கள் மனிதனுக்கு கூடாது. நான் அப்படின்றது இல்லை, என்னால எது நடக்கல, இறைவனால், இறைவனுடைய கருணையினாலே சகலமும் நடக்குது அப்படின்ற அந்த எண்ணம் மனதார வேணுமா? அதனாலதான் சிறுகுடல் பெட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் நமக்காக ஒரு கவிதை தொகுப்பே கொடுத்திருக்கிறார்.
நான் என்ற அகம்பாவம் ஆணவம் கூடாது என்பதற்காக ரொம்ப அழகான கவிதை தொகுப்பு. பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டுகளிப்பார்க்கு அவனை இறைவன். முற்றும் கசந்ததென்று வற்றற்று வந்தவருக்கு சுற்றம் என நெஞ்சிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். கட்டவருக்கு கை கொடுப்பான், நற்றவருக்கு கண் கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அவனை உடகளிப்பாருக்கு அவனை இறைவன். 16 கவிதை எழுதிட்டு கடைசியா எழுதுறாரு பாருங்க. தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து திரிபவனை எல்லாம் தலையில் ஒரு தட்டு தட்டி நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் முடிக்கிறார். எவ்வளவு அழகான கவிதை வரி. இதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா நான் என்ன கூடாதுன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாக பல கதைகளும் பல இலக்கிய நூல்கள்ல இருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட கவிதை தொகுப்புகளும் இருக்கு. ஆக அப்பேற்பட்ட சூரபதுமன், அந்த சூரபதுமனை அழிப்பதற்காக அவதரித்தவன் முருகப்பெருமான். கலியுகம் முடிவதற்காக தமிழ் தெய்வமாக விளங்குறதுக்காக சூரபதுமன் அழிக்க மட்டும் முருகன் அவதரிக்கல. முருகன் அவதரித்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு. முருகன் தமிழை வாழ வைப்பதற்காக, தமிழ் தெய்வமாக விளங்குவதற்காக. ஒன்று அழியாமல் நிலை பெறணும் அப்படின்னா அது பரம்பொருளினுடைய அருளால இருக்கணும். ஒன்னு அறியாம இருக்கணும், என்ன செய்யணும்? இறைவனுடைய கருணை முழுமையாக நிறைஞ்சிருக்கணும். அப்படி தமிழ் என்ற ஒரு மொழி இந்த உலகிலே அழியாமல் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்காக அவதரித்த தெய்வம்னா முருகப்பெருமான் தான். தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல. அதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். சிவனிகர் பொதியவரை முடிவனக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்ந்த முருகா அப்படின்னு. முருகப்பெருமான் பேசும் தமிழை கேட்டு அகத்தியரிலிருந்து சிவன் மட்டுமில்லை இந்த உலகமே மகிழ்கிறதா. அப்பேற்பட்ட தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய முருகனுக்கு காவல் நல்லபடியா சிறப்பா நடக்கணும். நான் முருகா முருகான்னு உருகிறதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கதையே இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. சும்மா இங்க வரல. என்ன விஷயம் தெரியுமா? உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். என்ன பேசல வீராபரிக்கு விஷயம் சொல்லுங்க. ஆக முருகப்பெருமானுக்கா இங்க வந்து பக்தினால மட்டும்தான் வந்தேனா? வேற காரணம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமா, என்னன்னா இல்ல அதே நான் கொடுக்க தான் போறேன். அதான் போய் வாழ போறேன். சூப்பர்மேன் இருக்கிறாரு, அவர் யாரு தெரியுமா? அவர் தான் என்னுடைய மாமனார். ஆதிபராசக்தியாரு என்னுடைய மாமியார். கரெக்டா சொல்றீங்க. விநாயக பெருமான் யாரு? என்னுடைய மச்சான். கரெக்டா சொல்றீங்க. அணிகண்ட பிரபு யாரு? நான் தான் மச்சான். கொழுத்தன இல்லங்க, நான் ஐயப்பனை சொல்றேன். இல்லங்க, நான் தான் மச்சான்ங்க. கொழுத்தன. முருகப்பெருமான் யாரு? கேட்டுங்க. முருகன் யாரு தெரியுமா? உங்களை நீங்க என்ன உங்களை என்ன சேர்த்துக்கனா? இப்ப தெரியுது. யாருமா கேட்டீங்க? முருகன் தானே. முருகப்பெருமான் தான். யாரும் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு விட்ட பெரியப்பா மகன். பெரியப்பா மகனையா? இவன் நேரம் என்ன அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமனார் மாமியார் ஒண்ணு விட்ட 2 விட்டேன்னு வையேன். பெரியப்பா மகன் அண்ணன் தம்பி இல்லையாப்பா? கிடையாது. நீங்க எல்லாம் தான் எனக்கு அண்ணன் தம்பி. அவரு எனக்கு நான் கட்டிக்க போறேன். என் கணவன், அது உறவுக்கு. என் மாப்பிள்ளை மலை ஏறினாலும் மச்சனை தவிர. ஆனா உங்க மச்சனே மலையில தான் தம்பி இருக்காரு. அதனால சகமே இல்லை. அந்த முருகனோடு சேர்ந்து வாழணும். முருகனை காதலிக்கிறேன். ஓ ஆமா, அதுக்குத்தான் இவ்வளவுதா? காதல்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி வரும். உங்களுக்கு கண்ணன் தவக்குதுமா? ஏற்கனவே சவந்தாங்க. படபடபடன் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு அந்த உணர்வு வரணும். காதலிக்கும் போது புதுசுல வரக்கூடாது. பல வருஷம் ஆனாலும் அதே உணர்வு இருக்கணும். அது போல முருகன் மீது இப்பொழுது அல்ல, எப்பொழுது முருகான்ற பேர் கேட்டாலும், முருகா என்ற சொல் கேட்டாலும் அவன் ஒருவரை தவிர வேறு யார் மீதும் ஒரு சிறிய அளவு கூட ஒரு எண்ணம் வந்து விடாது. ஏன்னா முருகன் மீது அப்பேற்பட்ட காதல், மிகப்பெரிய ஆழமான காதல், தெய்வீக காதல். முருகன் எனக்கு மனவாளனா கிடைக்கிறதுக்கு நான் என்ன கொடுப்பன பண்ணணும், என்ன பிறவியில என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. நான் மட்டும் முருகனை கட்டிக்கிட்டேன்னா நீங்க எல்லாம் யாரும் நாடகத்துக்கு போகாதீங்க, நல்லா இருப்பீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல இப்பவே நான் இல்லங்க சொல்லுங்க. இப்பவே நான் நாடகத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல. ஏன், என்ன காரணம்? கழுத்துல காதல் வந்து உங்க நிறைய. நான் ஒரு அட்டிகையை எடுத்து கழட்டி கொடுத்தேன்னா நீங்க 6 மாசத்துக்கு சும்மா சாப்பிடலாம். ஆமா, உள்ளதான் இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட முருகன் இங்கதான் எங்கேயோ நீ மறைந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னேன் முத, நீங்க பார்த்த வேலை. அதனால எப்படின்னா 2 நாளைக்கு